ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஜெஸி. திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் எவர் பாட்காஸ்ட் வீடியோ. இதை நீங்கள் வீடியோவாகவும் பார்க்கலாம். நீங்கள் ட்ரைவ் பண்ணும்போதோ ஒர்க் பண்ணும்போதோ கேட்டுட்டும் உங்களோட வேலைகளை நீங்கள் செய்யலாம். இன்றைக்கி நான் எதை பற்றி பேச போகிறேன்னா காடை பற்றி. இன்றைக்கி மட்டும் இல்லை, இனி என்னோடய எல்லா பாட்காஸ்ட் வீடியோவுமே கடவுளை பற்றி தான் வரும். நான் எதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் ஆண்டவர் கூட, அந்த விஷயங்களை நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஐ ஹோப் திஸ் வீடியோ நிறைய பேரோட மனசை தொடுமெண்ட. அது மட்டும் இல்லாமல் ஐ எம் ப்ரேயிங் டு காட், எந்த சித்தத்தின்படியோ இல்லை என்னுடைய சுய பலத்தினால் இல்லாமல் காட் ஒன்லி ஹேஸ் டு ஒர்க் ஆன் திஸ். கைஸ், இது ஒரு இன்ட்ரடக்ஷன் வீடியோட சேர்த்து ஆண்டவரை பற்றி நாங்கள் பேச போகிறோம். ஏன்னா எப்போவுமே இன்ட்ரடக்ஷன் ஒரு தனியாக வீடியோ போடுவேன். அடுத்த வருஷம் கழிச்சு தான் அதோட ஒரிஜினல் வீடியோ வரும். ஸோ ஐம் கோனா ஸ்டார்ட் ரைட் அவே. மை நேம் இஸ் ஜரன்ஷியா சுந்தரராஜன் ஃப்ரம் ஸ்ரீலங்கா. ஆண்டவரால் ரசிக்கப்பட்ட பிள்ளை. அண்ட் என்னை நிறைய பேர் ஜெஸ்ஸி என்று கூப்பிடுவாங்க. ஏன் எதுக்குன்னு கேட்காதீங்க. பீப்புள் ஸ்டார்டட் டு கால் மீ. ஐ லவ் தட் நேம். ஸோ ஐ லைக் திஸ் நேம் அண்ட் ஐ பிலீவ் காட் கிவன் திஸ் நேம் ஆன் மீ. ஸோ ஸ்ரீலங்காவில் என்னுடைய பேக்ரவுண்ட் ஹிந்து பேக்ரவுண்ட். வி ஆர் நாட் ப்ராப்பர் கிறிஸ்டியானிட்டி பேக்ரவுண்ட் பீப்புள். பட் சின்ன வயசுலேயே நான் 6-7 இயர்ஸ் இருக்கும்போதே என்னோடய குடும்பமாக ரசிக்கப்பட்டாங்க. I personally anointed by God when I was 14-15 years old. Then I started small ministries in my church in back home. I feel so grateful and thankful to my pastor and sisters and all my church members. ஏன்னா நான் சின்ன வயசில் இருக்கும்போது என்னை அதுக்குள்ளால் நடத்தினாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்னை நடத்தி வந்தாங்க. எப்போவுமே நம்ம ஒரு சர்ச்சுக்கு போகும்போது அந்த சர்ச்சில் இருக்கிற பாஸ்டர் அந்த ஃபேமிலி நமக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் பேரண்ட்ஸாக இருப்பாங்க. அதே போல் எனக்கும் இருந்தாங்க. அதனால தான் இந்த இடத்துல நான் இன்றைக்கி இவ்வளோ பிளெஸ்டாக ஆண்டவரை பற்றி பேசுகிறதுக்கு முழுக்க காரணமே என்னுடைய சபை தான். லாட் ஆஃப் திங்ஸ் ஹேப்பன் இன் மை லைஃப். ஐ ஆல்சோ மில்லியன்ஸ் ஆஃப் டெஸ்டிமோனிஸ் நடந்திருக்கு. எல்லாத்தையுமே நான் ஒவ்வொரு பாட்காஸ்ட்லேயும் ஒவ்வொரு விஷயமாக ஒவ்வொரு டெஸ்டிமோனிஸாக நான் உங்களுக்கு சொல்லுவேன். அது உங்களுக்கு நல்ல என்கரேஜபிளாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம இன்ட்ரடக்ஷனோடய போகிறதால ஒரு ஸ்மால் வீடியோவாக போடலாம். தென் இன் ஃபியூச்சர் காட் வில் கைட் மீ டு டூ மோர். ஓகே, லெட்ஸ் கோ டு த வீடியோ. ஸோ இப்போது நான் கனடாவில் இருக்கேன். எனக்கு 26 இயர்ஸ் ஓல்டு. அப்போ நான் ஊரில் இருக்கும்போது எனக்கு 3 இயர்ஸ் ஐ கேம் டு கனடா. ஸோ 23. ஒரு 18லேருந்து 23 வயசு வரைக்கும் என்னோடய லைஃப் வாஸ் நாட் ஸ்டேபிள். என்னோடய அப்பா பாஸ்ட் அவே. அந்த டைமில் நான் A-level படிச்சுட்டு இருக்கும்போது ஸ்கூலில் என்னோடய அப்பா ஹார்ட் அட்டாக்ல போயிட்டாங்க. ஸோ அப்போது நான் ஆண்டவரை விட்டு விலகிட்ட ஒரு கட்டத்தில். லைஃப்பில் எல்லாம் வெறுத்து போன ஒரு ஃபீல். ஏண்டா தகப்பன் தான் ஒரு குடும்பத்துக்கு தலை, ரைட்? ஹீ இஸ் த ஹெட். ஸோ அந்த ஹெட்டு போனோன்னே மற்றதெல்லாம் ஸ்டேபிளாக இருக்காது, ரைட்? ஸோ அந்த மாதிரி எல்லாருமே ஒரு பக்கம் போனோம். எனக்கு 2 குட்டி சிப்ளிங்ஸ் இருக்காங்க. ஸ்டில் ஐ எம் செகண்ட் மதர் ஃபார் தம். பட் அந்த டைமில் 18 வயசுலேருந்து 23 வயசு காலப்பகுதிக்குள்ளே என்னோடய வாழ்க்கை உலகம் சார்ந்த வாழ்க்கையாக தான் இருந்தது. ஈவன் ஐ ஹேட் அ கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆண்டவரால் அனாயின் பண்ணப்பட்டும் அவரோட ப்ரெசன்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியும் அவர் யாருன்றதை அறிஞ்சுமே ஐ வெண்ட் அவுட் ஆஃப் த ஜோன். இட்ஸ் ஆக்சுவலி இது ஒரு சின் தான். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு அந்த ஒரு கில்ட் இருக்குது. அதனால தான் இவ்வளோ நாளும் பாட்காஸ்ட் வீடியோ பண்ணும்போது பண்ணலாமா, நான் அதுக்கு தகுதியா, என்னால் எப்படி முடியும், அந்த மாதிரி இருந்தேன். முதலாவது ஆண்டவர் நமக்கு தகுதி பார்க்க மாட்டார். நம்ம ஆண்டவருக்காக ஒரு விஷயம் பண்ணும்போது அவர் நம்மளை தகுதிப்படுத்துகிற தேவனாக இருக்கார். ஸோ ஐ பிலீவ் இன் தட். ஸோ தட்ஸ் வாட் ஐ ஸ்டார்டட் நவ். ஐ நோ காட் இஸ் வித் மீ. என்னை கனடா வந்த பிறகு நான் நிறைய ஸ்ட்ரகிள்ஸை சந்தித்தேன். நிறைய பேரால் அட்டாக் பண்ணப்பட்டேன். நிறைய பேரால் நான் ஹர்ட் ஆகியிருக்கேன். அப்படி எல்லாருமே என்னை விட்டு போன பிறகு அவர் மட்டும்தான் என்னோட கூட இருந்தார். ஐ ரியலைஸ்ட், ஏண்டா உலக லைஃப் நான் வாழ்ந்துட்டு இருக்கும்போது நான் சொன்ன மாதிரி அந்த 5 வருஷ கேப்பில் எனக்கு தோணும், அடிக்கடி தோணாமல் இருக்காது. ஆண்டவரால் சோஸ் பண்ணப்பட்டவங்களுக்கு வர ஒரே ஒரு பிரச்சனை, அடிக்கடி நமக்கு ஒரு குழப்பம் வரும். நான் போகிற பாதை சரியில்லை, ஆனாலும் என்னால் அதிலேருந்து வெளியில் வர முடியலை. அதை எப்படி ஆண்டவருக்காக மட்டும் வாழ முடியும்? ஆண்டவருக்காக மட்டும் வாழ்ந்தால் நான் இந்த லைஃப் இழந்துருவனோ, அந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அண்ட் அந்த உலக லைஃப் இழந்துருவேன்ற ஒரு பயம் வரும். அதுதான் சாத்தானோட வேலையுமே. அந்த ஒரு இதுக்குள்ளே தான் நான் அகப்பட்டிருந்தேன். பட் ஒரு கட்டத்தில் நான் யாருக்காக, எவங்களுக்காக, எந்த உலகத்துக்காக ஆண்டவரை சாக்ரிஃபைஸ் பண்ணி போனேனோ அதெல்லாம் மாயமாக மறைஞ்சோன்னு எனக்கு ரியலைஸ் ஆச்சு, இந்த உலகத்தில் அவரை தவிர எதுவுமே நிரந்தரம் இல்லை. I realized it
நான் அனுபவத்தில் சொல்கிறேன், உங்களுக்கு என்ன எக்ஸ்ப்ரெஷன் பார்த்தாலே விளங்கும். There is nothing in the world except our Lord. He is the creator, so he knows it, right? அதனால என்னவோ அவர் நான் எந்த கம்ஃபர்ட் ஜோனில் இருந்தனோ அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு என்னை கொண்டு இங்கே தனிமையாக்கி ஆண்டவர் நிறைய விஷயங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. ஹீ இஸ் த பெஸ்ட் டீச்சர் இன் த வேர்ல்டு. நம்ம ஸ்கூலுக்கு போயிருப்போம், காலேஜ் யூனிவர்சிட்டிக்கு போயிருப்போம். நம்ம அங்கே படிக்கிறது எல்லாமே வந்து ஒரு அறிவு. அந்த நாலேஜை வச்சு இந்த உலகத்தில் நம்மளை ஃபீட் பண்ண தேவையான விஷயங்களை தான் நம்ம லேர்ன் பண்ணுறோம். ஆனால் அந்த விஸ்டம், அந்த ஞானம்ன்றது அவரை தவிர யாராலுமே கொடுக்க முடியாது. நான் ரீசெண்டாக ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். ஐ ஃபெல் தட் இந்த வேர்ல்டில் விஸ்டத்தை தவிர ஒரு வெல்த்தான விஷயம் எதுவுமே இல்லை. மணியோ வேறு எதுவுமே இல்லை. நம்ம அதுக்கு பின்னால் போடுறதை விட்டுட்டு விஸ்டத்தை சீக் பண்ணோன்னா வி ஆர் த வெல்த்தி பீப்புள் இன் த வேர்ல்டு. ஸோ ஐ ரியலைஸ்ட் இட். நீங்கள் எங்கே இருக்கீங்களோ, கனடாவிலையோ எந்த நாட்டிலையோ, உங்கள் சொந்த நாட்டில் இருக்கும்போது கூட உங்களை ஆண்டவர் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல மூவ் ஆக்குறாருனாலே, ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருந்து உங்களை தனிமையாக ஆக்குறாருனாலே, you are that person bro, trust me, he is going to do something with you. உங்களோட ரைட் டைம் வந்துருச்சுன்னு நினச்சிக்கோங்க. அது ரொம்ப ஹார்டாக இருக்கும், ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கும். ஏன்னா நம்ம நல்ல கம்ஃபர்ட் ஜோனில் நல்லா ஜாலியாக வாழ்ந்துட்டு வந்தோம்ல, திடீரெண்டு எதுவுமே இல்லை, நம்ம தனிமையாக கூட. அவர் வேறு சைலண்ட் ஆயிடுவார். ஆண்டவர் நம்மளை தனியாக பிரித்து எடுப்பார். ஆல்சோ he will be silence because he is working on it. அப்போ அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி ஒர்க் பண்ண மாட்டார். ஓகே மகனே நான் இது பண்ணிகிட்ருக்கேன், இன்னும் he is working on it. அந்த டைமில் நமக்கு வெயிட் பண்ண முடியாமல் நிறைய குழப்பம், நிறைய பிரச்சனை, நம்மளை டவுட் படுவோம், ஃபெய்த் இழப்போம். இதெல்லாமே நான் அனுபவித்து சொல்கிற விஷயம். ஸோ ஃபைனலி ஐ தாட் he is my God. He is Alpha, Omega, the beginning and the end. Everything he is. I'm okay to die for you God. சும்மாலாம் நான் அவரோட சண்டை போடுவேன். எனக்கு வந்து ஜேர்னல் எழுதுகிற பழக்கம் இருக்குது. ஐ லவ் டு ரைட், சின்ன வயசில் இருந்தேன். ஸோ எப்போவுமே ஐ வில் ஷோ யூ இட் இஸ் ஹியர். என்னோடய ஜேர்னலில் வந்து பார்த்தீங்கன்னா சில பேஜஸில் வந்து டேடி ஐ லவ் யூ அப்படி இப்படின்னு ரொம்ப லவ்வில் பொழிஞ்சு எழுதியிருப்பேன். சில பேஜஸில் வந்து ஐம் ஸோ சேட் அண்ட் எழுதியிருப்பேன். சில பேஜஸில் வந்து அந்த மாதிரி அவரோட சண்டை போட்டே எழுதியிருப்பேன். என்னோட பேசாதீங்க, இனிமேல் நான் ப்ரே பண்ண மாட்டேன், அந்த மாதிரி. சில பேஜ் இன்றைக்கு நான் எழுதியிருக்கேன், லார்ட் ஐ நீட் யூ. சி, ஸோ த ரியல் ரிலேஷன்ஷிப் இதுதான். லைக் நீங்கள் ஆண்டவரோட சண்டை போடுவீங்க, அவரோட அன்பு காட்டுவீங்க, அவரோட மார்புக்குள்ளே இருந்து அந்த அன்பை அனுபவிப்பீங்க. அது ஒரு வேறு லெவல் ஃபீல், த ப்ரெசன்ஸ் ஆஃப் லார்ட். இதெல்லாமே இருக்கிறது தான் ஒரு ட்ரூ ரிலேஷன்ஷிப். இந்த உலகத்தில் எப்படி நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது, அம்மா அப்பாவோடையோ இல்லை ஒரு கணவன் மனைவிக்குள்ளேயோ, அது மாதிரி தான் நம்மளோட தேவனோட இருக்கிற ரியல் ரிலேஷன்ஷிப்பும் வந்து ஒரு கன்வர்சேஷனலாக இருக்கும். ஐ டோன்ட் நோ, ஐம் யூஸிங் த எக்ஸாக்ட் வேர்ட். ஒரு ஆள் நமக்கு இங்கே இருந்தால் எப்படி நம்ம நடந்துப்போம், அது மாதிரி நம்ம நடந்துப்போம். நான் பண்ணுற வேலையெல்லாம் வந்து வெளியில் உள்ளவங்க ஒரு நன்பிலீவர்ஸ் பார்த்தாங்கன்னா சத்தியமான பைத்தியம்னு பேர் வைப்பாங்க. ஸோ திஸ் இஸ் காட் ஹவு ஹீ சோஸ் மீ. இப்போது வந்து நான் கனடாவில் ஃபால் சீசனில் இருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச சீசன் இன் கனடா. எங்கே போனாலுமே அழகாக இருக்கும். ஸோ வி ஆர் இன் த ஃபால் சீசன். இந்த சீசன்ஸ் ஆல்சோ ட்ரைங் டு டீச் அஸ் ஸோ மச் திங்ஸ். எப்படி சீசன் மாறுது, இலைகளெல்லாம் விழுது, திரும்ப துளிர்க்குது, அது மாதிரி தான் இயற்கைக்கே ஆண்டவர் எப்படி சீசன் தான் வைக்கும்போது நம்மளோட லைஃப்லேயும் வந்து நிறைய சீசன்ஸ் இருக்கும் கைஸ். விழுற சீசன் இருக்கும், எலும்புற சீசன் இருக்கும், லேர்ன் பண்ணுற சீசன் இருக்கும், சைலண்டாக இருக்க வேண்டிய சீசன் வரும். ஸோ மச் திங்ஸ் நம்மளோட லைஃப்லேயும் வரும். அந்த இயற்கையெல்லாம் எப்படி அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு தன்னை அழகாக காட்டிக்குது. ஃபால் சீசன் மீன்ஸ் எல்லா மரத்தில் இருந்து இலைகள் விழுது, பட் இட்ஸ் லுக்ஸ் பியூட்டிஃபுல், ரைட்? அது மாதிரி தான் நம்ம விழுந்து போவோம். பட் வி ஹாவ் டு ஷோ தட் வி ஆர் ஹாப்பி பிகாஸ் நம்மளோட ஆண்டவர் நம்ம கூட இருக்காருன்றது. இந்த வருஷம் நான் மீட் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸும் சரி, ஃபேமிலிஸ் இன் கனடா எல்லாருமே வந்து ஒவ்வொரு விஷயத்தில் கோத்ரூ பண்ணிட்டு தான் இருக்காங்க, சஃபர் பண்ணிட்டு தான் இருக்காங்க, இன்க்ளூடிங் மீ. எனக்கு வந்ததெல்லாம் நான் ஒரு புக்காகவே எழுதி போடலாம். அந்த மாதிரி சுனாமி வந்துச்சு, சூறாவளி வந்துச்சு, எல்லாமே வந்துச்சு. பட் as I said before, இது ஒரு சீசன் தான். இதை நம்ம கோத்ரூ பண்ணுவோம். எப்படி சீசன் மாறுது, வின்டர் வருது, சம்மர் வருது, ஸ்ப்ரிங் வருது, அது மாதிரி நம்மளோட லைஃப்பில் சீசன் மாறும். ஐம் நாட் தட் மச் ஃபெய்த்ஃபுல் கேர்ள், ஓகே? ஆனால் ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கணும்னு நான் என்னையும் சேர்த்து உங்களோட என்கரேஜ் பண்ணிக்கொள்கிறேன். ஏன்னா அது என்ன நடந்தாலும், நீங்கள் நம்பினாலும் நம்பலாட்டியும், ஆண்டவர் உங்களுக்காக வச்சுருக்கிற பிளான் நடக்க தான் போகுது. நீங்கள் இருந்து பார்க்க தான் போகிறீங்க, சாட்சி சொல்ல தான் போகிறீங்க. இன்றைக்கி நடந்த ஒரு இன்சிடென்ட் நான் சொல்கிறேன்.
இன்றைக்கி மார்னிங்கில் இருந்தேன் நான் இன்றைக்கி சொன்னேன்ல லார்ட் ஐ நீட் யூன்னு இன்றைக்கி ஒரு ஜேர்னல் எழுதிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் என்னோட மைண்டில் ஓடிட்டே இருந்துச்சு. காட் ஆல்ரெடி ஆன்சர்டு எவ்ரிதிங். காட் ஆல்ரெடி உனக்கான சொல்யூஷனை செட் பண்ணிட்டாரு. நீ தான் எலும்பி கண்ணை திறந்து பார்க்கணும். அந்த ஒரு விஷயம் என் மைண்டில் ஓடிட்டே இருந்துச்சு. எனக்கு அது நானாக நினைக்கிறேனா இல்லை ஆண்டவர் சொல்கிறாரா? ஆண்டவர் சொன்னால் அதை அவர் டபுள் கன்ஃபார்ம் பண்ணுவார் என்கிட்ட. நான் அதை பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணேன். ஜேர்னலை பண்ணிவிட்டு எனக்கு கொஞ்சம் ப்ரே பண்ணணும் போல் இருந்துச்சு. அப்போ நான் ரூமில் இருந்து போய் ப்ரே பண்ணேன். ப்ரே பண்ணக்குள்ளே எனக்கு இன்றைக்கி ப்ரேயர் வாயில் வார்த்தை வரல. நான் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ப்ரே பண்ணுறதை விட ரொம்ப அழுறது, சப்மிட் பண்ணுறது, சைலண்டாக இருக்கிறது தான் பண்ணுறது. ஸோ எனக்கு கண்ணு முன்னே ரொம்ப அழுகையாக வந்துச்சு. ஏன்னு தெரியலை. அந்த வேர்டு வர ஜெபிக்கும் போதும் மைண்டில் ஓடிட்டு தான் இருந்துச்சு. காட் ஆல்ரெடி ஓப்பன்ட் ஆல் த டோர்ஸ் லைக் தட். நான் வந்து ப்ரேயரில் முடிச்சுட்டு நம்ம முதலாவது ஃபோனை தான் நோண்டுவோம். அதுலேயும் இன்ஸ்டாகிராமுக்குள்ளே இந்த கை ஆட்டோமேட்டிக்காக போயிடும். ஸோ இன்ஸ்டாகிராமுக்குள்ளே போனோன்னா அதில் ஒரு வேர்ஸ் வந்துச்சு. You know what is that? Revelation chapter 3 and verse 8. எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். என்னது? உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என்னுடைய நாமத்தை மறுதலியாமல் என்னுடைய வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். லுக் எட் தட். நான் இப்போ சொன்னேன்ல மார்னிங் ஒரு விஷயம், அதுவும் இது இஸ் கனெக்டிங். ஆல்ரெடி காட் வந்து உனக்கு ஆன்சர் பண்ணிட்டாரு, ஓப்பன் டோர் வச்சுருக்காருன்னு மைண்டில் ஓடுது. வென் ஐ ஓப்பன் திஸ் திங் ஆல்சோ சேம் வேர்ட்ஸ், உனக்காக திறந்த வாசலை வச்சுருக்கேன். ஐ வாஸ் லைக் ஓவர்வெல்ம்டு கைஸ். எனக்கு அந்த ஃபீலிங்கை இது பண்ண முடியலை. அண்ட் வேக் அரைஸ் லைக் ஆல்ரெடி எல்லாம் முடிஞ்சு ஆன்சர்டு. சில நேரம் நமக்கு தெரியுமா, நம்ம வந்து பிரச்சனை முடிஞ்சு சொல்யூஷனும் கிடச்சிருச்சு, ஆனால் இன்னும் கிடைக்கல. ஸோ பிரச்சனைக்குள்ளே தான் நான் இருக்குன்னு நம்மளே நம்ம ஏமாற்றிட்டு இருப்போம்ல. அப்படி தான் இப்போ கொஞ்சம் பேர் இருந்துகிட்ருக்கோம். அதால் தான் இன்றைக்கி இந்த பாட்காஸ்ட் மூலமாக இந்த விஷயத்துலேயே ஸ்டார்ட் பண்ணலான்னு இருந்தேன். வி ஹாவ் டு வேக் அப் கைஸ். ஆல்ரெடி எல்லாமே டன். ஆண்டவர் எப்போவுமே பிரச்சனையை உருவாக்கிட்டு அதுக்கு பிறகு சொல்யூஷன் தேடும் அப்படி இல்லை. அவரை உருவாக்கும் போதே அதுக்கான சொல்யூஷனை ஆல்ரெடி உங்கள் முன்னால் வச்சுருவார். அங்கே இருக்கும் சொல்யூஷன், நம்மளை அந்த வழியால் கூட்டிகிட்டு போவார். இப்போ நம்ம அந்த எண்டுக்கு வந்துட்டோம். இப்போ சொல்யூஷன் முன்னாடி தான் இருக்குது. நம்ம இன்னும் நான் நடந்துட்டுருக்கேன், கல் முள்ளாக இருக்குது அந்த மாதிரி கஷ்டப்பட்டு அழுதுட்டு நம்ம ஏமாற்றிட்டுருக்கோம். நான் சாத்தான் உங்களை அந்த சமயத்தில் தான் ஏமாற்றுவான். டோன்ட் allow to happen this. Just open your eyes. There's a door in front of you. I'm pretty sure there's a door in front of you. ஏன்னா 3 நாளாக நான் வந்து ஆண்டவரே எல்லாம் இப்படி இருக்குது, இந்த வருஷம் வாக்குத்தத்தம் வேறு தந்தீங்க, அது பவர்ஃபுல் வேர்ஸ். He given me a promise. Okay, I will tell you as a testimony end of this year. அதையும் நான் அவர்கிட்ட சொல்லி இப்படியெல்லாம் தந்தீங்களே ஆண்டவரே, என்ன ஆண்டவரே. Today he given me the answer. Just look around my child. It's already set it up for you. I'm so happy. I overwhelmed. யாரெல்லாம் இந்த மெசேஜை இந்த பாட்காஸ்ட் வீடியோ பார்க்குறீங்களோ, trust me guys, it's already everything done. You just go through, just climb it. அது மட்டும் தான் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம். Just go and take it. Take your blessings and all the lessons. நான் கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறது இந்த பிளெஸ்ஸிங்ஸை விட அவர் கொடுத்த இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, அது எந்த ஒரு லெக்சராலையும் தர முடியாது, அவரால் மட்டும் தான் முடியும். அது இட் கேம் வித் விஸ்டம். அது ஒரு ஞானத்தோடு சேர்ந்து வர ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அதுதான் நம்மளை அடுத்த வருஷத்துலேருந்து வாழ போகிற லைஃப்பை நம்மளே சுயமாக யோசித்து சரியானதை பண்ண கற்றுக் கொடுக்கும். ரொம்ப பேசுகிறேன். எனிவே, திஸ் இஸ் த திங். இன்றைக்கி நான் ஃபர்ஸ்ட் பாட்காஸ்ட்டில் சொல்ல விரும்புகிறேன். அதுக்கு பிறகு தான் எனக்கு பாட்காஸ்ட் பண்ணணும். ரொம்ப நாளாக நான் சொல்லி ஏமாற்றிட்டே இருக்கேன். என்ன ரொம்ப காலமாக பாட்காஸ்ட் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஏன்னா எனக்கு பேசுகிறது ரொம்ப பிடிக்கும், நான் நல்லா பேசுவேன். பட் எனக்கு இது பண்ணணும்னே ரொம்ப தடைப்பட்டுட்டே போச்சு. நானும் அதுக்குரிய இந்த முடிவெடுக்கலை. அப்போ இன்றைக்கி ஆண்டவர் சொன்னார்ல, எலும்பு சுற்றி பாரு, இட்ஸ் ஆல்ரெடி எவ்ரிதிங் டன். யா காட், ஐ கேன் டூ இட். ஆண்டவர் பண்ணுவார்னா உன்னை பிடிச்சி அப்படியே தூக்கி கொண்டு ரோபோ மாதிரி நடத்த மாட்டார். வி ஹாவ் டு கோஆப்ரேட் வித் காட். நம்மளோட ஸ்பிரிட்டும் அவரோட ஸ்பிரிட்டும் ஒன்றாகணும். ஒன்றாகி இட் வில் கோ வித் அ ஃப்ளோ. ஸோ வி ஹாவ் டு சப்போர்ட், வி ஹாவ் டு டெடிகேட், வி ஹாவ் டு சப்மிட். இப்படியெல்லாம் நானும் பேசுகிறேன்னு எனக்கு ஹாப்பி. ஸோ திஸ் இஸ் த வீடியோ டுடே. ஸோ உங்களோட லைஃப்பில் எல்லாமே மாறிடுச்சு, நம்புங்க. நீங்களே எனக்கு வந்து இதை சொல்லுவீங்க. இந்த வருஷம் எண்டுக்குள்ளே எல்லாமே சரியாயிரும், ஸ்மூத்தாக போகும். பட் from today everything has changed guys. Trust me, I believe this podcast video நிறைய பேரை தொட்டு இருக்க மட்டும் நான் நம்புகிறேன். And God bless you guys. See you in the next video soon. Okay, soon. இப்போவே யாரெல்லாம் அந்த வீடியோ பார்க்குறீங்களோ, என்ன டைம்னு எனக்கு அங்கே தெரியாது. But you have to wake up right now. Do whatever you like and whatever God has placed for you. Okay, இன்னொரு வீடியோட கூடிய சீக்கிரத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன்.
தேங்க் யூ. பாய்.